வணக்கம். 2026க்குள்ள ஒரு பாசிவ் இன்கம் செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஆனா இன்டர்நெட்ல சொல்ற மாதிரி குழப்பமா இல்லாம ஒரு தெளிவான நிஜமான பிளான் வேணுமா? அப்போ இது உங்களுக்கானதுதான். நாம இப்போ பார்க்க போறது எந்தவித மாயாஜாலமும் இல்லாத நிபுணர்களோட ஆய்வு வச்சு உருவாக்குன ஒரு பக்கா ப்ளூ பிரிண்ட். வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஆழமா பார்க்கலாம். இந்த ஒரு வரியை நல்லா கவனிங்க. இதுல எவ்ளோ பெரிய உண்மை இருக்கு தெரியுமா? நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பேங்க்ல வச்சிருக்கிற ஒவ்வொரு ரூபாயோட மதிப்பும் உங்களுக்கு தெரியாமலேயே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. அதுக்கு பேருதான் பணவீக்கம். நாம எதுவுமே பண்ணாம சும்மா இருக்கிறது எவ்ளோ பெரிய ரிஸ்க்னு புரிய வைக்க இதை விட ஒரு நல்ல ஆரம்பம் இருக்க முடியும். அப்போ என்னதான் பண்றது? இந்த பணவீக்கத்தை ஜெயிச்சு உண்மையான செல்வத்தை உருவாக்குறதுக்கான ஒரு ரியலிஸ்டிக் பிளான் என்ன? அதுக்கான பதில்தான் இந்த முழு பகுப்பாய்வு. அடுத்த சில நிமிஷங்கள்ல நீங்க என்ன செய்யணும், அதை விட முக்கியமா என்ன செய்யவே கூடாதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். நாம முதல்ல நம்மளோட எதிரி யாருன்னு சரியா புரிஞ்சுக்கணும். அதுதான் பணவீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷன். இது ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி உங்க கண்ணுக்கு தெரியாம உங்க சேமிப்போட மதிப்பா அரிச்சிடும். அதனாலதான் ஒரு சரியான முதலீட்டு திட்டம் இல்லாம இருக்கிறது எவ்வளவு ஆபத்தானதுன்னு நாம முதல்ல உணரணும். சரி, ஒரு பெரிய பில்டிங் கட்டணும்னா அதுக்கு அஸ்திவாரம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம செல்வத்துக்கும். நாம கட்ட போற ஃபினான்ஷியல் பிரமித்தோட அடித்தளம் தான் மிக மிக முக்கியம். அதுல எந்த காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. அந்த முதல் மற்றும் முக்கிய படி என்னன்னு இப்போ பார்க்கலாம். அதுதான் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு வகையான மியூச்சுவல் ஃபண்ட் தான். இது என்ன பண்ணும்னா நிஃப்டி 50 மாதிரி ஒரு மார்க்கெட் இண்டெக்ஸ்ல என்னென்ன கம்பெனிகள் இருக்கோ அதே கம்பெனிகள்ல முதலீடு செஞ்சு அதோட வளர்ச்சியை அப்படியே காப்பி அடிக்கும். இது பங்குச்சந்தையில முதலீடு செய்யறதுக்கு ரொம்பவே எளிமையான, பாதுகாப்பான மற்றும் செலவு குறைஞ்ச ஒரு வழி. இதுதான் நம்ம பிரமிட்டோட பேஸ்மெண்ட். இப்ப இதுல என்ன செய்யணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நிஃப்டி 50 அல்லது நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் ஃபண்டுகள்ல முதலீடு பண்ண ஆரம்பிங்க. கவனிக்க வேண்டிய விஷயம், டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்டுகளை மட்டும்தான் நீங்க செலக்ட் பண்ணணும். அப்பதான் கமிஷன் கம்மியாகும். மாசம் மாசம் எஸ்ஐபி முறையில முதலீட்டு தொடங்குங்க. ஒருவேளை பங்குச்சந்தை பயங்கரமா சரிஞ்சாலும் சரி, பயந்து போய் உங்க எஸ்ஐபியை மட்டும் ஒருபோதும் நிறுத்தவே நிறுத்தாதீங்க. அதுதான் நீண்டகால வெற்றிக்கான ஒரே ரகசியம். நீண்ட காலத்துல இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் முதலீடு மூலமா நீங்க யதார்த்தமா எதிர்பார்க்கக்கூடிய வருடாந்திர வருமானம் சுமார் 10-12%. இது கேட்க சின்ன நம்பரா தெரியலாம், ஆனா வருஷங்கள் போக போக கூட்டு வட்டியோட பவர்ல இது உங்க பணத்தை பல மடங்கு பெருக்கும். அதோட மேஜிக்க நீங்க அப்போதான் உணர்வீங்க. இந்த நம்பர்ஸ சும்மா பாருங்க. மாசம் 30,000 ரூபாய நீங்க 10 வருஷத்துக்கு தொடர்ந்து முதலீடு செஞ்சா அது சுமார் 70-80 லட்சம் ரூபாயா வளர வாய்ப்பிருக்கு. அதுவே மாசம் 50,000 ரூபாய்னா 10 வருஷத்துல கிட்டத்தட்ட 1,20,00,000 ரூபாய். இதுதான் தொடர்ச்சியான ஒழுக்கமான முதலீட்டோட சக்தி. இதுக்கான இறுதி முடிவு என்னன்னா, இண்டெக்ஸ் ஃபண்ட் முதலீடுங்கிறது கேட்க ரொம்ப எக்ஸைட்டிங்கா இல்லாம இருக்கலாம், ஆனா இது முற்றிலும் கட்டாயமா அவசியமானது. இதுதான் உங்க நிதி சுதந்திரம்ங்கிற கட்டிடத்துக்கான அசைக்க முடியாத அஸ்திவாரம். இத முதல்ல பண்ணுங்க. ஓகே, நம்ம பிரமிட்டோட அஸ்திவாரத்தை இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டாச்சு. இப்ப என்ன பண்ணலாம்? அதுக்கு மேல அடுத்தடுத்த லெவல்களை எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். இங்கதான் நம்ம வருமானத்தை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கான சில சூப்பரான வழிகள் இருக்கு. இப்போ நம்ம கையில 3 முக்கியமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. 1 டிவிடெண்ட் மற்றும் ரேட்ஸ். ரேட்ஸ்னா பெரிய பெரிய கமர்ஷியல் பில்டிங்ஸ்ல நாமளும் முதலீடு செய்யற மாதிரி. 2வது டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ். 3வது ரியல் எஸ்டேட் வாடகை வருமானம். இந்த அட்டவணை இது 3ஐயும் அழகா ஒப்பிட்டு காட்டுது. ஒவ்வொன்றிலும் எவ்வளவு வருமானம் வரும், எவ்வளவு உழைப்பு தேவை, எவ்வளவு முதல் தேவை, அதுக்கு எங்க டீமோட தீர்ப்பு என்னன்னு இப்போ ஒன்னொன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். முதல் ஆப்ஷன் டிவிடெண்ட் மற்றும் ரீட்ஸ். இது யாருக்கு செட் ஆகும்னா, உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு 10 லட்சத்திலிருந்து 30 லட்சம் வரைக்கும் மூலதனம் இருக்கு. அதிலிருந்து ஒரு நிலையான வருமானம் வந்தா போதும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வழி. ஆனா இது ஒரு சப்போர்ட்டிங் இன்கமா இருக்குமே தவிர உங்க மெயின் இன்கமா இருக்க வாய்ப்பு கம்மி. 2வது ஆப்ஷன் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ், அதாவது யூடியூப் சேனல், ஆன்லைன் கோர்ஸ், புக்ஸ் மாதிரி. இதுதான் ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் இருக்கிற வழி. இதோட வளர்ச்சிக்கு அளவே கிடையாது, ஸ்கேலபிலிட்டி அதிகம். ஆனா இங்க ஒரு முக்கியமான உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆரம்பத்துல 6 மாசத்திலிருந்து 1 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு 0 இன்கம் தான் வரும்னு மனசளவுல தயாரா இருக்கணும். 3வது ஆப்ஷன் வீட்டு வாடகை வருமானம். நம்ம ஊர்ல பலரும் இதத்தான் பெஸ்ட் பாசிவ் இன்கம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா, இந்தியால வீட்டு வாடகை மூலமா வர்ற வருமானம் ரொம்பவே கம்மி. வருஷத்துக்கு வெறும் 2-3% தான். அது மட்டும் இல்லாம மெயின்டெனன்ஸ், வாடகைக்கு வர்றவங்களோட பிரச்சனைன்னு தலைவலி ரொம்ப அதிகம். இது உண்மையில ஒரு பாசிவ் இன்கமே கிடையாது. சரி,
இது வரைக்கும் என்னவெல்லாம் செய்யணும்னு பார்த்தோம். இப்ப அதை விட முக்கியமான ஒரு பகுதிக்கு வரும். என்னவெல்லாம் செய்யவே கூடாதுங்கிறத பார்க்க போறோம். ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை ஒரே நிமிஷத்துல அழிக்கக்கூடிய சில பொதுவான தவறுகள் இருக்கு. அதிலிருந்து நாம தள்ளி இருக்கணும். இந்த மாதிரியான பொறிகள்ல மட்டும் தயவு செஞ்சு சிக்கிடாதீங்க. அடுத்த ஸ்லைட்ல வரப்போற விஷயங்களை ரொம்ப கவனமா பாருங்க. இதெல்லாம் உங்க கவனத்தை திசை திருப்பி உங்க பணத்தை வீணாக்கக்கூடிய விஷயங்கள். பார்க்க ரொம்ப கவர்ச்சியா தெரியும், ஆனா உள்ள ஒண்ணுமே இருக்காது. இந்த லிஸ்ட பாருங்க. கிரிப்டோ ஸ்டேக்கிங், ஃபாரெக்ஸ் பாட்ஸ், MLM, LIC அல்லது யூலிப் பாலிசிகள், அமேசான் அஃபிலியேட் பிளாக்ஸ், அப்புறம் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ட ஒரு வருமானமா நினைக்கிறது. இதுல பெரும்பாலானவை சீக்கிரமா பணக்காரன் ஆகலான்னு ஆசை காட்டுற மோசடிகள் அல்லது பணவீக்கத்தை கூட ஜெயிக்க முடியாத மிக குறைந்த வருமானம் தரும் பொறிகள். நம்மளோட உண்மையான பிளான்லேருந்து நம்மள திசை திருப்போம். இதெல்லாம் பக்கமே போகாதீங்க. எதையெல்லாம் தவிர்க்கணும்னு பார்த்தாச்சு. சூப்பர். இப்போ நீங்க இன்னைக்கே தொடங்கக்கூடிய ஒரு தெளிவான உறுதியான செயல் திட்டத்துக்கு வருவோம். இதுதான் உங்க 2026க்கான ஒரு பக்கா ஆக்ஷன் பிளான். இந்த டைம்லைன் தான் நம்மளோட வழிகாட்டி. இப்போ இருந்து 2026 வரைக்கும் 3 விஷயம்தான். உங்க SIP-ய உடனே தொடங்குங்க, ஒரு டிஜிட்டல் சொத்தை உருவாக்குறதுக்கான ஒரு திறமைய வளர்த்துக்கோங்க, தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை தவிர்த்துடுங்க. அப்புறம் 2026லிருந்து 2030 வரைக்கும் டிஜிட்டல் மூலமா வர வருமானத்தை திரும்பவும் ஈக்விட்டி மற்றும் ரீட்ஸ்ல முதலீடு செய்யுங்க. உங்க நேரத்தை பணத்துக்காக விற்காம ஒரு சிஸ்டம் உருவாக்குங்க. 2030க்கு பிறகு உங்க சொத்துக்கள் உங்களுக்காக வேலை செய்யும். டிவிடெண்ட்ஸ் உங்களுக்கு நிலைத்தன்மையையும், டிஜிட்டல் சொத்துக்கள் வளர்ச்சியையும், ஈக்விட்டி செல்வத்தையும் கொடுக்கும். இந்த முழு விளக்கத்தோட கடைசி மற்றும் மிக முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். ஒரு ஹார்ட் ட்ரூத். இந்த உண்மைய நீங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கணும். அப்பதான் இந்த பயணம் வெற்றிகரமா இருக்கும். முக்கியமான உண்மை இதுதான். உழைப்பே இல்லாத பாசிவ் இன்கம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அது ஒரு கட்டுக்கதை. உண்மையான பாசிவ் இன்கம் வேணும்னா ஆரம்பத்துல நீங்க கடுமையான உழைப்பையும் நிறைய நேரத்தையும் பொறுமையையும் முதலீடு செஞ்சே ஆகணும். அதுக்கு பிறகுதான் பணம் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீங்க உங்க 30 வயசுல மாசம் 1லிருந்து 3 லட்சம் ரூபாய் வரை பாசிவ் இன்கம் சம்பாதிக்கிறது சாத்தியமான ஒரு விஷயம்தான். ஆனா அதுக்கு கடுமையான ஒழுக்கமும் பல வருஷ திட்டமிடலும் சரியான உழைப்பும் தேவை. இது ஒரே நாள்ல நடக்கிற மேஜிக் கிடையாது. இறுதியா இந்த கேள்வியை நான் உங்ககிட்டயே விட்டுட்டு போறேன். நாங்க சொன்ன இந்த ப்ளூ பிரிண்ட் ஒரு பொதுவான வழிகாட்டி. ஆனா இப்போ நீங்க யோசிக்க வேண்டியது உங்க வயது, உங்க சேமிப்பு மற்றும் உங்க திறமைகளுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கான யதார்த்தமான திட்டம் என்ன. பொதுவான ஆலோசனையை எடுத்துக்கிட்டு அதை உங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாத்துறது தான் உண்மையான வெற்றிக்கு வழிவகுக்கும். இத பத்தி யோசிங்க, உங்க பயணத்தை தொடங்குங்க.